Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குரு தரும் நிலைத்த ஆயுள் பலம். இதன் தலைப்பு. பொதுவாக ஆயுள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கட்டாயம் வேண்டும். ஏன்னா அவருடைய நன்மை தீமைகளை அவர் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறப்பே ஏற்படுகிறது. அப்படி அல்லாது ஆயுள் பலம் குறைந்த நிலையில் நம்மளுடைய கர்மாவின் கணக்கு தீர்க்கப்படாமலே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த கர்மாவின் பலன்கள் தீர்வதற்கு ஆயுள்ங்கிறது அவசியம் தேவை. இந்த ஆயுள் பலத்தை தர்றதுக்கு நிறைய ஜோதிட விதிகள் உண்டு. அதில் நம்ம சனி பகவானை ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். அவருடைய வலிமை என்னங்கிறத பார்க்குறோம். இது போக ஜாதகத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிற ஆயுள் ஸ்தானத்தின் வலிமை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுபோக துணை ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனுடைய வலிமை என்னங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வச்சு ஆயுள் பலம் தீர்மானிக்கப்பட்டாலும் குரு பகவானும் ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆயுள் பலத்தை தரும் ஒரு கிரகம் தான். சொல்லப்போனால் குரு ஒரு முழு இயற்கை சுவர். அவர்கிட்ட பங்கம்ங்கிறதே கிடையாது. ஸோ இவர் எல்லா விதமான சௌகரியங்களையும் ஒரு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடியவர். புத்திரபாக்கியம், பொருளாதார வலிமை, நல்ல கல்வி, நல்ல குடும்பம், நல்ல வளர்ச்சி, சமுதாய அந்தஸ்து, பெரிய மனிதத்தன்மை, நல்ல தாய் தகப்பன், நல்ல உறவுகள், நல்ல மரியாதை, நல்ல பதவிகள், நல்ல மேன்மைன்னு எல்லாம் கொடுக்கறதுக்கு குருவுக்கு வலு உண்டு. குருவினுடைய பார்வை வலுவே இவைகள் அனைத்தையும் தந்துவிடும் தன்மையுடையது. அப்போ இவ்வளோ தர்ற குருவால் ஆயுளை கொடுக்க முடியாதுன்னா கட்டாயம் கொடுக்க முடியும். எந்த மாதிரியான நிலையில் உங்கள் ஜாதகத்தில் குரு இருந்தால் ஆயுள் பலம் தீர்க்கமாக இருக்கும், வலிமையான ஆயுள் பலம் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுக்கு ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்னு ஒரு 3 வீடு உண்டு. தனுசில் ஒரு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் அடைவார், மீனத்தில் ஆட்சிங்கிற வலுவு அடைவார், கடகத்தில் உச்சங்கிற வலுவு அடைவார். இது இயற்கையாகவே குரு வலுத்த ஜாதகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் போயிடும். ஆனால் அந்த மாதிரி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் உங்கள் ஜாதகத்தில் குரு அடைந்திருக்கும் நிலையில் அவரோடு உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஆயுள் காரகன், அதாவது சனி ஆயுள் காரகன், அது தனி கணக்கு. பட் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரோடு 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தார்னா, அதாவது குரு பகவான் ஆட்சி, உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் அடைஞ்சிருந்த நிலையில் உங்களுடைய அட்டமாதிபதி, உங்கள் லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்பவர் குருவோடு 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்த நிலையில் உங்களுக்கு பூரணமான ஆயுள் பலத்தை குரு வழங்குவார். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக நீங்கள் மேச லக்னம் அப்படின்னா செவ்வாய் குருவோடு கடகத்திலோ தனுசிலோ மீனத்திலோ 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கணும். செவ்வாய் லக்னாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதிங்கிறதுனால இந்த இணைவு இருந்ததுன்னா உங்களுக்கு பூரண ஆயுள் பலம் தீர்க்கமாக இருக்கும். நீங்கள் ரிஷப லக்னம் இருக்கிற போது குரு ஆட்சி அடைஞ்சாலே அந்த ஆயுள் பலங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு குரு தான் அட்டமாதிபதி அப்படிங்கிற லெவலில் வர்றதுனால குரு பகவான் தனுசில் இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்துக்கு பூரண ஆயுள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கும்போது சனி பகவான் இந்த தனுசிலோ மீனத்திலோ கடகத்திலோ குருவோடு 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கணும். இங்கே குரு வலுத்திருக்கணும் முதல் விதி, அவரோடு சனி பகவான் இணைந்திருக்கிறது இன்னொரு விதி. இப்படி இருந்தால் உங்களுக்கு குருவினால் பரிபூரண ஆயுள் பலம் கிடைக்கும். குரு எனக்கு பாதகாதிபதியாச்சு சார், இவர் எப்படி தருவார். சனியோடு சேரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறிடும். 9, 10ஆம் அதிபதிகளின் இணைவுங்கிற அடிப்படையில் அது உங்களுக்கு மறுமையான குருவுடைய கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபத்திய தோஷம்லாம் நீங்கி முழுமையான ஆயுள் பலம் கிடைக்கும். இதில் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். குரு மட்டும் தனியாக வழுக்கும் போது சில லக்னங்களுக்கு அது மோசமான விளைவை தரக்கூடியது தான். ஆனால் அந்த அட்டமாதிபதி அவரோடு சேர்ந்தால் அது பூரணமான ஆயுள் வளத்தை தரக்கூடியதாக மாறிடும்.
இதுதான் அதில் இருக்கிற சூட்சம். நீங்கள் கடக லக்னமாக இருக்கிற பட்சத்துலையும் இதே சனி பகவானுடைய இணைவு தான். கடகத்தில் குரு சனி இணைவு, அல்லது தனுசில் குரு சனி இணைவு, இல்லை மீனத்தில் குரு சனி இணைவு இருந்தால் இந்த இணைவு கட்டாயம் 5 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அது பூரணமான ஆயுள் பலமாக குருவனுடைய வலிமை அந்த 8ஆம் அதிபதிக்கு முழுமையாக கிடச்சி அவர்கள் உங்களுக்கு பூரணமான ஆயுள் பலத்தை கொடுப்பாங்க. நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கிற பட்சத்துலையும் குரு 8ஆம் அதிபதி ஆகிடுறாரு. ரிஷபத்திற்கும் சிம்மத்துக்கும் குருவே 8ஆம் அதிபதிங்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்ம லக்னம் ரிஷப லக்னம் 2 பேருக்கும் குரு வலுத்திருந்தாருனாலே போதும், உங்களுக்கு குருவினால் கிடைக்கக்கூடிய பூரண ஆயுள் வலிமைங்கிறது கிடைச்சிடும். கன்னிகா லக்ன ஜாதகர்களாக இருக்கும்போது செவ்வாய் குருவோட இந்த இணைவை பெற வேண்டும். தனுசிலோ மீனத்திலோ அல்லது கடகத்திலோ செவ்வாய் குரு இணைவு அதில் 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் பூரணமான ஆயுள் பலத்தை குருவினால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆயுள் பலத்தை தர்றதில் சனி பகவானும் ஒரு முக்கியமான கிரகம் தான். 8ஆம் அதிபதி முக்கியமான கிரகம் தான். 3ஆம் அதிபதி முக்கியமான கிரகம் தான். பட் இங்கே குருவினால் எப்படி ஒரு பூரண ஆயுள் ஒருவருக்கு கிடைக்குங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் துலா லக்ன ஜாதகமாக இருக்கும்போது சுக்கிரன் இந்த இணைவை சந்திக்கணும். குருவும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இணைந்த நிலையில் இருக்கும்போது இந்த பூரண ஆயுள் பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். விருச்சிக லக்னமாக இருக்கும்போது புதனும் குருவும் இணைந்த நிலையில் இருக்கணும். இந்த குருவும் புதனும் 2ஆம் இடமான தனுசிலையோ 5ஆம் இடமான மீனத்திலேயோ அல்லது 9ஆம் இடமான கடகத்திலேயோ அடைஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு குரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் 3ல் ஒரு வலு அடைஞ்சிடணும். அப்படி வலுவாக இருக்கக்கூடிய குருவோடு உங்கள் 8ஆம் அதிபதி 5 டிகிரிக்குள்ளே இணைந்த நிலையில் கட்டாயம் குருவினால் கிடைக்கும் பூரண ஆயுள்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு ப்ளஸ் கார்டு. தனுர் லக்னமாக நீங்கள் இருக்கும்போது குரு பகவானோடு சந்திரன் இணையணும். குரு சந்திர யோகமாக அது கன்வெர்ட் ஆகி தனுசில் இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, பரிபூரண ஆயுள் பலத்தை குரு உங்களுக்கு வழங்குவார். மகர லக்னமாக இருக்கும்போது சனியும் குருவும் சூரியனும் குருவும் இணையணும். சூரிய பகவான் தனுசில் இணைந்தால் குருவோடு, அல்லது மீனத்தில் இணைந்தால், அல்லது கடகத்தில் இணைந்த நிலையில் இருந்தால் மகர லக்னக்காரர்களுக்கு பரிபூரண ஆயுள் பலம்ங்கிறது கிட்டும். கும்பலக்னமாக நீங்கள் இருக்கும்போது 8ஆதிபதியான புதன் குருவுடன் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற வீட்டில் இணைய வேண்டும். இந்த அமைப்பும் உங்களுக்கு பூரண ஆயுளை தரும். மீன லக்னமாக இருக்கும்போது குருவுடன் சுக்கிரன் இணைந்த நிலையில் மீனத்தில் இருந்தாலோ அல்லது தனுசில் இருந்தாலோ அல்லது கடகத்தில் இருந்தாலும் பரிபூர்ண ஆயுளை குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு வகையில் குரு தரக்கூடிய ஆயுள் பலம். இன்னொரு விதத்துலையும் குரு பகவான் பூரண ஆயுளை கொடுப்பார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு எப்போயுமே நிலைத்த வீடுகள் ஒரு தனி சிறப்பு. இது நம்ம நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம். நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்தில் குரு இருந்தார்னா அது ஒரு தனி சிறப்பாக இருக்கும். குரு பகவான் ஒரு நீடித்த நிலைத்த நற்பண்புகள் நிறைந்த பலன்களை மனிதனுக்கு வழங்கக்கூடியவங்கனால இந்த குரு பகவான் இந்த நிலைத்த வீடுகளில் அமர்ந்த நிலையில் ஒன்று ரிஷபத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இந்த 4 வீடுகளில் ஏதாவது ஒன்றில் குரு பகவான் அமர்ந்த நிலையில் உங்களுடைய 8ஆதிபதியை அவர் பார்த்தபடி இருந்தால் இங்கே இணைவு கிடையாது. ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற வீடுகளில் இணைவு, நிலைத்த வீடுகளில் குரு இருக்கும்போது பார்வை. உங்களுடைய 8ஆதிபதியை குரு பார்த்தபடி இருந்தால் உங்களுக்கு இப்போ ஒருத்தர் 8ஆதிபதினு ஒருத்தர் வரல. இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு 8ஆதிபதி செவ்வாய். அப்போ இந்த நிலைத்த வீடுகள் 4ல் எங்கேயாவது ஒரு இடத்துல குரு இருந்து அவர் செவ்வாயை பார்த்தபடி இருக்கணும். 7ஆம் பார்வையோ 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ பார்த்தபடி இருந்தால் இதுவும் குருவினால் கிடைக்கும் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும். இது இல்லாமல் குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார்னா இது ஒரு வகையில் உங்கள் ஆயுள் பலத்தை கொடுக்கும். ஆனால் அது பூரணமான ஆயுள் பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக நீங்கள் மேச லக்னம், 8 செவ்வாய் தான். இந்த செவ்வாயை குரு பார்க்கல, ஆனால் ரிஷபம் என்கின்ற நிலைத்த வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு மத்தியம ஆயுள் பலத்தை தரக்கூடியது. இப்போ பூரண ஆயுள் அப்படிங்கிறது 90 வயசுக்கு மேலே அப்படின்னா, மத்தியம ஆயுள் அப்படிங்கிறது 60 வயது, 50 வயசுலேருந்து 60 வயது அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். குறை ஆயுள்ங்கிறது 25 வயசுலேருந்து 35 வயசுன்னு இருக்கணும். இதுக்கு கீழே அல்பாயுள்ங்கிறது 25 வயசுக்குள்ளேயே இறந்து போயிடுறது அப்படிங்கிறது மாதிரி வரும். புரிஞ்சுங்களா? ஸோ குரு நிலைத்த வீட்டில் இருந்து 8ஆம் அதிபதியை பார்த்தாலும் 8ஆம் இடத்தை பார்த்தாலும், 8ஆம் அதிபதியை பார்க்கலாம் அல்லது 8ஆம் இடத்தை பார்க்கலாம். இது ஒரு மாதிரி. 8ஆம் அதிபதியவே பார்த்தார்னா ஆயுள் பலம் தீர்க்கம், 8ஆம் இடத்தை பார்த்தார்னா ஆயுள் பலம் மத்தியமம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து. புரியுதுங்களா? நிலைத்த வீடுகளில் ரிஷபம்,
சிம்மம், விருச்சிகம், கும்பத்தில் குரு இருந்த நிலையில் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அது மத்தியம ஆயுள் பலத்தை கொடுக்கும். முதல் விதி, 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற குருவோடு இணையும் போது பரிபூர்ணமான ஆயுள் பலத்தை கொடுக்கும். 2வது விதி, குரு நிலைத்த வீட்டிலிருந்து 8ஆம் அதிபதியை பார்த்தால் பூரண ஆயுளும், 8ஆம் இடத்தை பார்த்தால் மத்தியம ஆயுளும் கிடைக்கும். ஸோ இது குருவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயுளின் வலிமை. குருவால் எல்லாமே தர முடியுங்க. குருவால் எல்லாமே தர முடியும். உங்களுக்கு நல்ல திருமணம், நல்ல குழந்தைகள்னு எல்லாமே கொடுக்க முடியும். நல்ல தாய் தகப்பன், சமுதாய அந்தஸ்து, பொருளாதார வெற்றின்னு அனைத்தையும் தர முடியும். அதனால தான் அவரை முழு முதல் சுபர் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு இந்த 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகம் பூரண ஆயுள் பலம் கொண்டதாக திகழ்கிறது. சரி, பூரண ஆயுள் பலத்திற்கும் ஒருத்தர் பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆயுள் பலம்ங்கிறது வேறு, பொருளாதார வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது வேறு. புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா ஆயுள் பலம்ங்கிறது நீங்கள் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ அனுபவிக்க உதவி செய்யக்கூடிய ஒரு டூல் தான். நீங்கள் உயிரோடு இருந்தால் எது கிடைக்குமோ அது கிடைக்குங்கிறது தான் விதி. பட் பொருளாதார வளர்ச்சிங்கிறது வேறு காரணிகளாலும் வேறு கிரகங்களாலும், அஃப்கோர்ஸ் அது குருவினாலும் கூட தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றுங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற குருவோடு உங்கள் அட்டமாதிபதி இணைந்திருக்கிறார் அல்லது நிலைத்த வீடுகளில் அமர்ந்த குருவின் பார்வையில் உங்கள் அட்டமாதிபதியோ அட்டமஸ்தானமோ இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.